இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வட்டக்கணால் அப்படின்னா கொடைக்கானல்ல ஒரு பகுதி, ஒரு ஏரியா. ரொம்ப பல வருடங்களாக பிரிட்டிஷ் காலத்துல இருந்து அங்க வந்து ஒரு ட்ரக் கல்ச்சர், கைண்ட் ஆஃப் என்ன ட்ரக் மாதிரி, ஒரு காளான் மாதிரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த காளான் மாதிரி ஒரு இதை வந்து ட்ரக், அதை வந்து ஆம்லேட்லேயே சாப்பிடுவாங்க, எல்லாத்துலேயும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரக் அது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் சார் சொன்னார். கதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதேமே அது ஒரு 25 கோடி 30 கோடியில எடுக்கணுமே, எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் ஒரு பட்ஜெட் வச்சிருக்கோம், நான் ப்ரொடியூசர் சார்ஸ்லாம் ஒரு பட்ஜெட் வச்சிருக்கோம், நாங்கள் அதில் பண்ணிடுவோம் அப்படின்னு. பட் என்னன்னா அந்த கதையோட ஸ்பேஸ் அப்படி எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கதை. அந்த கதையில வந்து கதாநாயகனாக என்னோட சின்ன வயசுல எனக்கு 25 வருஷமா அவனை தெரியும், எனக்கு துருவ. என்னோட பின்னாடி வீடு அண்ணன் வந்து என்னோட குடும்பத்தில் ஒருத்தர் மனோன்னு. ஸோ அவன் பண்ணுறான், ஒரு படம் பண்ணும்போது அதோட ரீச், ஃபர்ஸ்ட் மூவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மூவியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் நடிச்சு இப்போ வருது. இன்னைக்கு அவனால் வர முடியல, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். டான்ஸ்ல சரி எல்லாம். ஆனால் அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் தைரியமாக தயாரிக்கலாம். ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவனுக்கு. இன்னொரு ப்ராடக்ட் வேற அவர் வீட்டில் இருக்கு. ஸோ அவனையும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் படத்தில் கதாநாயகன் நடித்த மீனாட்சி, நல்ல ஹீரோயின், எல்லா படத்துலையும் பார்த்துருப்பேன். விக்ரம் சாரோடலாம் நடித்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வர முடியல, சீசனில் ஷூட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து ஆடியோ லான்ச்சில் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அதை இது பண்ணுவோம். அப்புறம் என் கூட நடித்த நண்பர் என் அப்பான்னு கேரக்டர், அது ஒரு பெரிய ஒரு, நான் கேட்டேன் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, சார் உங்களுக்கு வந்து 3 பசங்க இருப்பாங்க. என்னையா சொல்றேன், 3 பசங்க நீங்க வந்து அப்புறமேட்டு ஒரே ஒரு விஷயத்துல நான் சாட்டிஸ்ஃபைடேன். ஒரே விஷயம் தான் சார், நெட்ரிக் அண்ட் ரஜினிகாந்த் மாதிரி கெட்டப் சார் அப்படின்னு. சார் ஓகே, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரஜினி சாரோட கெட்டப்பை ஃபாலோ பண்ணி, அது லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் அது அந்த 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 ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையாள சேடு வீசுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரஜினிகாந்த் சாரோட அந்த பேட்டர்ன்லாம் எனக்கு முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் வந்து உங்கள் மேலே போகும், உங்களுக்கு ப்ரொடியூசர் மேலே. ஏ மூவி வாங்கிட்டு வர சொன்னால் யூஏ வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இந்த படத்துக்கு நான் ஏ படம் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் ஒரு வல்கரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த படத்துக்கு ஏன் வேணும் அப்படின்னா, இந்த கண்டென்ட் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். இட்ஸ் அவேர்னஸ் மூவி, இட்ஸ் ட்ரக் கல்ச்சர் ஒரு மூவி. அது வந்து இப்போ தமிழக காவல்துறை வந்து அதை ரொம்ப அணுகுமுறையை இது பண்ணி சொசைட்டில வந்து ட்ரக் பெருசா இல்லாத அளவுக்கு ஒழிச்சிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அந்த பேசஸ்ல வர்ற இது ஒரு மூவி. ஸோ அந்த மூவி வந்து ஏன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு சிங்கிள் ஷாட்ல வரணும் சார், எனக்கு அது நான் கட் பண்ண வேணாம், எனக்கு அது பியூட்டிஃபுல்லா இருக்கணும் சார், ஏன்னா அவ்வளோ லென்த்தி டைலாக்கு, ஏன்னா அது ஒரு பெரிய கோர்வையா வரும். அதுக்கப்புறம் 3 பசங்களை மீட் பண்ணிட்டு அதுக்குள்ளே எல்லா நடிப்பையும். ஆனா உண்மையிலேயே நான் நடிச்ச படங்கள் 36 படம் பண்ணியிருக்கேன். 36 படத்துக்கு மேல அதிகமா நடிச்சது இந்த படத்துல தான். எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கிடைச்சிது, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கொடுக்குற சாமிகளா. ஸோ அதுக்கு உண்மையிலே நன்றி சொல்றேன் டைரக்டருக்கு. எனக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அவ்வளோ கேஸ் ஃபில் பண்றதுக்கு நடிப்பு இருந்துச்சு இந்த படத்துல. அப்போ என்னன்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ள கேமரா அவர் ஸ்டெடி கேம் வச்சுக்கிறாரு. ஸோ ஸ்டெடி கேம் வச்சுட்டு அந்த மூமெண்ட்ஸ்ல வரணும், நான் நடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷனை நான் திரும்பணும், ஒரு ஹோல்ட் பண்ணணும், திருப்பி உட்காந்து உங்களோட அழுகணும், எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் சீனும் 6 நிமிஷம் 9 நிமிஷம் சீனை அதை பண்ணோம். அதை சிங்கிள் டேக்ல பண்ணிட்டோம். ஏன்னா இன்னொரு தடவை அதை அப்படி பண்ண முடியாது. ஆனா ஓரளவு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த சீன் ரொம்ப எமோஷனலான சீனு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப கபாலி சொல்ல அவர் சூப்பரா நடிக்கிறவங்க, ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மரு.
நம்ம முருகானந்தெல்லாம் சொல்லவே வேணாம். இதுக்கு ஒன்னாவது அதாவது ஒரு இப்ப நாங்க அடுத்தடுத்த படத்துக்கு கூட எங்களுக்கு டீம் நாங்க, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலைஞர், கிரியேட்டிவான ஒரு பர்சன் அவரு. ஸோ அந்த அளவுக்கு பர்சன்ஸ்லாம் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம நல்ல நல்ல ஸ்கிரிப்டை நம்ம எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு திறமசாலி. ஸோ அவரோட என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு 20 வருஷமா மியூசிக் டைரக்டர் தெரியும் மகேஷ். பட் நான் ஸ்டூடியோக்கு போயிருக்கேன். அப்பயே ரொம்ப இந்த ஏரமான் ஸ்டூடியோவில் இருக்கிற மாதிரி ஒரு பில்டப்ல தான் இருப்பாரு. ஸோ இன்னுமே இந்த படத்தோட மெலோடி பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த படங்கள் நாங்கள் சேர்ந்து பயணிக்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர். இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். அதுக்கு எங்களை மாதிரி நாங்களும் சேர்ந்து உங்களோட உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோட ப்ரொடியூசர்ஸ் 2 பேர். மதி, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு வர முடியல. ரொம்ப இந்த கதையை ஒரு கதையை வந்து தான் நடிக்கிறோம், அதில் எவ்வளோ இன்புட் போடலாம், பணத்தை போடலாம் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி. ஆனால் இன்னொருத்தவங்க ஒரு கதை, அதில் இன்னொருத்தவங்க நடிக்கிறாங்க, அந்த கதையை மட்டுமே நம்பி ஒரு பணத்தை போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ப்ரொடியூசர் அப்படி ஒரு நம்பிக்கையில் அவரும் சரி, ராஜேஷ் சாரும் சரி, நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசரா ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி நம்ம டைரக்டருக்கு இருந்திருக்காங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். முக்கியமா இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணம் வந்து மனோஜ் சார். அதாவது தான் படம் பையன் நடிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படம் எடுக்கணும், அது அவேர்னஸ் மூவியா போய் மக்கள்கிட்ட சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டா இருந்தாரு. ஸோ அந்த அப்படி ஒரு படம் தான் வட்டக்கனால். ஸோ அது அந்த படம் கொடுத்ததுக்காக, அந்த அசம்பிள் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்க எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்குலாம் வந்து சொல்ல வேணாங்க. நீங்க அது மிகப்பெரிய ஒரு சக்தி. நீங்க போய் நின்றாலே அது எக்ஸ்போஸ் ஆகும். அது எந்த இடத்துல எந்த சேனலா இருந்தாலும் சரி, அப்படி ஒரு திறமசாலி. நீங்க போகாத நாடே கிடையாது. அப்படி ஒரு மகா சிங்கர் நீங்க. ஸோ உங்களோடலாம் பழகிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிறோம். நன்றி. எனக்கு வந்து நெருங்கி எஸ்பிபி சாரோட பழக முடியல. பட் நான் உங்க பக்கத்திலே நம்ம 25 வருஷமா பழகிறதுக்கு எனக்கு இந்த கொடுப்பனை கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் மனுஷன்